நேற்று நடந்த ஒரு சம்பவம். இந்த தாபா ஹோட்டலுக்கு வந்து நான் பன்னீர் சப்ளை பண்ணுறேன். அந்த ஓனர் வந்து எனக்கு சொன்ன ஒரு விஷயம். நான் வந்து திடீர்னு 11 மணிக்கு காலையில் ஃபோன் பண்ணி 1 கேஜி வேணும்னு கேட்டால் கொண்டு போய் கொடுத்தேன். நான் சொன்னேன், சார் இது மாதிரி அடிக்கடி பகல் டைம்லலாம் கேட்குறீங்க, நீ 2 கேஜியாக வாங்கிக்கிங்க, ஒரு கேஜி வாங்காதீங்க, ஒன் விட்டு ஒரு நாளைக்கு 2 கேஜியாக வாங்கிக்கிங்க, ஸ்டாக் வச்சுக்கோங்க. எங்கள் வீட்டில் இருக்கிற ஃப்ரிட்ஜில் இருக்கிறது ஹோட்டலில் இருக்குது, அவ்வளோதான். பணம் 2 நாளைக்கு லேட்டாக கூட கொடுங்க, பரவாயில்ல அப்படின்னு சொன்னேன். ஏன்னா திடீர்னு கஸ்டமர் வந்துருக்கும்போது உங்களுக்கு கேட்கும்போது பகல் டைம் நாங்கள் இல்லாமல் இருக்கோம், அப்போ வந்து சப்ளை கொடுக்க முடியாது அப்படின்னு சொன்னேன். அதுக்கு வந்து சொன்னார், சரி இன்னும் அப்போ 2 வாங்கிக்கு வரேன். அப்புறமா ஒன்று வாங்கிட்டு தான். என்ன காரணம் உனக்கு நேரில் போய் ஏன் சார் அப்புறம் திருப்பி ஒன்று வாங்குறீங்க, பகலில் கேட்குறீங்க? நான் அப்போ தான் சொன்னார் விஷயத்த. இந்த கிச்சன் மாஸ்டருங்க இந்த கட் பண்ணிட்டு மீதி வைக்கிற பன்னீர் வந்து எடுத்து சாப்பிட்டுறாங்களாம். வேக வச்ச பன்னீர் சாப்பிட்டா கூட பரவாயில்ல, பச்சை பன்னீரை ஒரு பையன் எடுத்து சாப்பிட்டுவான் ஃபுல்லாகவே. அது வந்து தவிர்க்க முடியாது அப்படின்னு சொல்கிறேன். இதில் கூட பரவாயில்ல, 800 ரூபாய்க்கு மட்டன் வாங்குகிறோம், அதை வந்து நல்லா ஃப்ரை பண்ணிவிட்டு 4 பீஸ் எடுத்து அடியில் வச்சுருவானுங்க அந்த டேபிளுக்கு கீழே. 4 வாட்டி எடுத்து சாப்பிட்ருவானுங்க. அவ்வளோ விலை போட்ட இதை வந்து எப்படி சமாளிக்கிறது? அதனால அந்த பையன் நிறுத்திவிட்டான் அப்படின்னாரு. ஆனால் யார் வந்தாலும் எடுத்து சாப்பிட தான் இருக்க, தவிர்க்க முடியாது.